நீங்க கேட்டா கேள்வி கேட்ட இடத்துலயே நின்னு நான் பதில் சொல்லிட்டு போகணுமா? ப்ரோ, நீங்க என்ன ஸ்டேட்ல வாழ்றீங்கன்னு தெரியுமாங்க ப்ரோ? காத்தால சட்டமன்றத்துல எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்டா மத்தியான வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திருச்சு பொழுதோட ட்வீட்ல பதில் சொல்ற சிஎமோட ஸ்டேட்டுங்க ப்ரோ. அவரு எப்படியோ அப்படித்தான் நாமளும் இருக்கணும். அவரு எழுதி கொடுத்து ட்வீட் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களா? அதுவும் சரிதான் மக்களே. அப்புறங்க நான் தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சவங்க கிட்ட நாங்க இத பேசலீங்க. ஆனா நான் தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற பிள்ளைங்களை பெத்துட்டோம் வளர்த்துட்டோம், என்னங்க பண்றது? ஒரு தடவைன்னு கெஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டே அந்த பக்கமா போய் ஓட்டு போட்டீங்கல்ல, நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்கல்ல. சட்டமன்றத்துல எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்டா ஆளுங்கட்சியினுடைய தலைமையாக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் சட்டமன்றத்திலேயே அதற்கு பதில் தரணுங்க. இப் சப்போஸ் எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்டுட்டு வெளிநடப்பு பண்ணிட்டா கூட அந்த கட்சியினுடைய பெயரை சொல்லி அதற்கான பதிலை கொடுக்கறது தான் இத்தனை நாள நம்ம பாத்துட்டு வந்தோம். ஓகே, இல்லாத ஆளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் ஒரு யூத், நான் ஒரு புதுமை விரும்பி மாற்றத்தை கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சட்டமன்றம் முடிச்சிட்டு வெளியில வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் நிப்பாங்க இல்லையா, அவர்கள் வழியாக எதிர்கட்சிக்காரங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்றதுங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்களே நேரடியா பதில் சொன்னதா ஆகுங்க. நேரடியா உங்களை பார்த்து கேட்ட கேள்விக்கு மொபைல் போன்ல பதில் சொன்னா இன்னமும் இது ரீல்ஸ் ஆட்சியாவே தானே இருக்கு, எப்ப ரியல் ஆட்சியா மாறும் அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க இல்லைங்க.